ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகுது? 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டம் என்பது வக்கரமாகிறது. ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யூனிட் பி பிரேக், ஒரு பிரேக் போடுங்க. இந்த சனி வக்கரம் பெறும்போது ஏன் பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடாது? இந்த கடை டெய்லி சாலிடா ஒரு நாளைக்கு 20,000 ரூபா ஓடுது, மாசம் 6 லட்சம் ஓடுது இல்ல, சந்தோஷமா வச்சு. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, பிசினஸ்ல இப்ப என்ன சாதிக்கணும்னு வந்திருக்கீங்க, பிசினஸ்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு வந்து அதான் வருது இல்ல, கம்முன்னு இருங்க. நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, இன்னும் வேணும்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஒரு கட்டத்தில் அந்த பிசினஸே செத்து போயிடும். பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி இந்த பிசினஸ்ங்கிறது. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதே ஒரு முட்டை கொடுத்துட்டு போகும். அதை ரொம்ப டென்ஷன் பண்ணா அந்த கோழியே செத்து போயிடும். பல நேரங்களில் எவ்வளவு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு யோசிக்கிறோமே தவிர அசலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இப்படி வேலை செஞ்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம், இப்படி வேலை செஞ்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறோம். உடம்பே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. அதான் மெயின். துப்பட்டா அப்படின்னு சொல்ல என்ன பாட்டு இது சார்? கொடைக்கானல் ஹீரோயின் போடுறாங்க சார், துப்பட்டாவை கீழே போடுறாங்க, இங்கிருந்து நீங்க எடுக்கிறீங்க சார், வெரி குட். அப்புறம் பார்த்தா ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது சார். ஓஹோ, திரும்பி பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். அடடா, ஒரே ஒரு பாலிசி வச்சு ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு நம்மளால அதே பரிபூர்ண நிலையை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. நமக்கு எதுக்கு கோபால் இதெல்லாம்? அதே மாதிரி தான் அப்ப டாடா கம்பெனிக்காரன் வச்சு அவர் டாடா அவர் வச்சிருப்பார், அவர் மிகப்பெரிய ஆள். நம்ம அவ்வளவு லெவலுக்கு வளரல. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரம் அடைகிறார். எப்ப வக்கரம் அடைகிறார்? ஜூலை 13ஆம் தேதி அடைந்த வக்கரம். நவம்பர் 27 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் வக்கரம் தான். வக்கர சனியின் உக்குர கோம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்க இங்க ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, காணோம். சனியோட பிராண்ட் அம்பாசிடர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டயலாக வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும். அவ்வகையிலே நமது நேயர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார், அவர் என்ன அள்ளித்தர போறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் செம்மையாக வாழ போறீங்க, நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 9, 10 குடையவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 9, 10 குடையவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் வக்கரமாகிறார். ஜென்ரலாகவே சனி பயிற்சியே உங்களுக்கு நல்ல பயிற்சி தான். இப்படியே சனி பயிற்சியே நல்ல பயிற்சி தான். 9, 11, 10 குடையவர் 11ஆம் வீட்டில் வருகிறார். 9னா என்ன? அதிர்ஷ்டம். 10னா என்ன? தொழில். இதை ரெண்டத்தையும் தரக்கூடியவர் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு வந்து அந்த லாபஸ்தானத்திலே வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டம் என்பது வக்கரமாகிறது. ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யூனிட் பி பிரேக், ஒரு பிரேக் போடுங்க. ஏனென்றால் ஒரு விஷயம், ஒரு கடை ஆரம்பிச்சிங்க, அந்த கடை ஓஹோன்னு ஓடிச்சு, ஓகே ரைட். இப்போ அந்த கடையில் வர்ற வியாபாரத்தை, வருமானத்தை வச்சு நீங்க என்ன பிளான் பண்ணிட்டீங்க? அடுத்தடுத்து 2 கடை 3 கடை 4 கடை பிளான் பண்ணிட்டீங்க. என்னமோ நம்ம பெரிய பயங்கரமான கார்பரேட் மாதிரி நமக்குள்ளேயே நமக்கு நினப்பு. சார், உலகத்திலே பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். ஒரு நேரத்தில் 2 பிஸ்னஸ் பார்க்குறது 3 பிஸ்னஸ் பார்க்குறதுலாம் ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ்லேயே ஊறி போன ஒருத்தரால் தான் இதையும் பார்த்து அதையும் பார்க்க முடியும். அவராலே முடியாது. இட் இஸ் வெரி டஃப். ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஒரு நேரத்தில் மனித மூளை ஒரு 10 வேலை செய்கிற மாதிரி நினப்பில் வேணால் நீங்கள் நினைச்சுக்கலாமே தவிர ப்ராக்டிக்கலாக இந்த கை 2 தான் இருக்குது, இதுக்கு தான் வேலை செய்ய முடியும். இப்படி வேலை செஞ்சுட்டே இப்படி வேலை செய்ய முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அப்படி தோணும். இந்த சனி வக்கரம் பெறும்போது ஏன் பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடாது? இந்த கடை டெய்லி சாலிடாக ஒரு நாளைக்கு 20,000 ரூபா ஓடுது, மாதம் 6 லட்சம் ஓடுது இல்லை, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை யார் இப்போ வேணாண்ணா? நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, பிஸ்னஸில் இப்போ என்ன சாதிக்கணும்னு வந்திருக்கீங்க, பிஸ்னஸில் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு வந்து அதான் வருது இல்லை, கம்முன்னு இருங்க. நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, இன்னும் வேணும்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு கட்டத்தில் அந்த பிஸ்னஸே செத்து போயிடுது. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி இந்த பிஸ்னஸ்ங்கிறது. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஒரு முட்டை கொடுத்துட்டு போகும். அதை ரொம்ப டென்ஷன் பண்ணால் அந்த கோழியே செத்து போயிடும். அந்த மாதிரி 9, 10 கூடைய சனி பகவான் வக்கரம் பெற்றும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தொழிலை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும், விரிவாக்கம் செய்யும் பொழுது பார்த்து செய்யணும். சார், நிறைய நேரங்களில் இப்படி தான் கண்ணுக்கு தெரியாத லாபங்கள். ஏன்னா 9, 10 கூட 9ங்கிற அதிர்ஷ்டம் வக்கரமாகும் போது அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வரும். எனக்கு ஒரு லக் இருக்குது சார், எனக்கு கண்டிப்பாக அது கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்குது சார். எப்படி கிடைச்சிருங்கிறீங்க? ஏன் இப்படி குருட்டுத்தனமாக நம்புறீங்க? பல நேரங்களில்
நாம் எதையாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் நம்புகிறோம், நமக்கே தெரிஞ்சுமே இந்த விஷயத்த செய்கிறோம். இதுதான் சுழிங்கிறது. ஏன் அப்படின்னா லாஜிக்கே இல்லாமல் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்றேனும் வறுமை தீர்ந்து விடாதா, எதையாவது பண்ணியாவது நம்ம வறுமை தீர்ந்துடாதாங்கிற நம்மளுடைய எண்ணம். அதனால தான் அந்த மாதிரி தப்பு பண்ணுறோம். இல்லை இந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஸ் கட்டுறவங்கெல்லாம் பார்த்தா தெரியும். பந்தயம் கட்டுறவங்கெல்லாம் இந்த மாதிரி சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து பந்தயம் கட்டணும், நம்பர் 9 ஆரம்பிக்கணும், 8ஆம் நம்பரில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரிலாம் லாஜிக்ஸ் வச்சுருப்பாங்க. வேலையே உங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் எடுத்து சேவிங்ஸ் பண்ணாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆன்லைனில் ஒரு டாஸ்க் வருது சார், எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணார் டாஸ்க்கு. எவ்வளோ ஒருத்தன் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கான், 10,000 ரூபாய் நீங்கள் கட்டணும், டாஸ்க்கு தருவோம். அதேமாதிரி 10,000 கட்டேன், டாஸ்க் வந்திருக்கு. 12,000 ரூபாய், 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்படியே டாஸ்க்கு கொடுத்து அவரும் பே பண்ணுறாரு, அதுவும் டாஸ்க் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த விளையாட்டுன்னு அவனுக்கே தெரில. ஒரு கட்டத்தில் 50,000 ரூபா கட்டுங்க, ஒரு டாஸ்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபா கிடைக்கும்னு. 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50,000 ரூபா போட்டார் சார். 50,000 தூக்கி ஓடி போயிட்டான், அவ்வளோதான். பல நேரங்களில் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு யோசிக்கிறோமே தவிர, அசலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இப்படி வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படி வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறோம். உடம்பே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. அதுதான் மெயின். ஸோ 9, 10 கூடிய வக்கரமாகும் பொழுது அதிர்ஷ்டத்தை வச்சு இழுத்துட்டு போவோம். சார் சூப்பர் ஷாட்டு சார், அப்படியே வராரு சார், அப்படியே அந்த ஹீரோ என்ட்ரி சார், காமெடின்னு உள்ளே வராரு சார், அந்த இடத்துல நீங்கள் வரீங்க சார், துப்பட்டா துப்பட்டா அப்படின்னு சார். என்ன பாட்டு இது சார்? கொடைக்கானல் ஹீரோயின் போடுறாங்க சார், துப்பட்டாவை கீழே போடுறாங்க, இங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க சார், வெரி குட். அப்புறம் பார்த்தா ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது சார். ஓஹோ, திரும்பி பார்த்தா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார். அடடா, என்ன ஒரு அருமையான கதை. லூசு போய் உலகம் ஃபுல்லாக இருக்கான். தயவுசெய்து அந்த நேரத்தில் அவன் உன்னை புகழ்கிறதுக்காக அப்படி சொல்கிறான். இதுதான் ஒரு கதை, இதெல்லாம் ஓடுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா, ஆமாம் இல்லை நம்ம தான் அவசரப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளேயே துருத்துருன்னு அவனுக்கு அட்வான்ஸ் 50,000 கொடுத்தாச்சு, போச்சு, அது யானை வாயில் போயிடுச்சு, அவ்வளோதான், வராது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே, பல நேரங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஆக்டிவிட்டினால இலக்குன்ற தொழில். நமக்கே வேலை கிடைக்கும், நமக்கு வந்து புது ஃபீல்டு வரப்போகுது, நமக்கு அது வரப்போகுது, எதுவும் வர வேணாம். இருக்கிற பொழப்பை நம்ம பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இதில் நமக்கு புது ஃபீல்டு வேறு. சில பேர் காய்கறி கடை வச்சுருக்காங்க. சார் நான் காய்கறி கடை வச்சுக்கிட்டே சாயந்தரமான கோயிலுக்கு பிரசாதம் செய்வேன் சார். எதனா சம்மந்தம் இருக்கா? இது வேறு பிஸ்னஸ், அது வேறு பிஸ்னஸ். எப்படிங்க ரெண்டுத்துலேயும் ஷைன் பண்ணுவீங்க? ஷைன் பண்ணணும்னு நீங்கள் பண்ணலை, காலத்தை ஓட்டணும்னு பண்ணுறீங்க. பிஸ்னஸை ஆசையாக பண்ணுங்கள், ஷைன் பண்ணணும்னு பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸில் நான் தாண்டா அப்படின்னு நினச்சி பண்ணணும். காலத்தை ஓட்டுறதுக்காக பண்ணணும். அதுக்கு நீங்கள் வேலைக்கே போயிருக்கலாமே. 9, 10 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது அதிர்ஷ்டத்தை நோக்கிய உங்கள் சிந்தனைகள். தொழிலை விஸ்தாரணம் பண்ணுங்கிறோம். எதுக்கு விஸ்தாரணம் பண்ணணும்னு கேட்குறேன். இருக்கிறதுல அப்படியே சம்பாதிச்சிட்டோமா? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு? உங்களுக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கும். ஒரு சிவராசிக்காரர்கள்லாம் யாராவது 2வது கம்பெனி போடுற ஐடியா இருந்தால் ஒரே ஒரு பாலிசி வச்சு, ஒரு பொண்டாட்டி வச்சுட்டே நம்மளால் அதே வந்து பரிபூர்ண நிலையை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. நமக்கு எதுக்கு கோபால் இதெல்லாம்? அதே மாதிரி தான். அப்போ டாட்டா கம்பெனிக்காரன் வச்சு, அவர் டாட்டா அவர் வச்சுருப்பார், அவர் மிகப்பெரிய ஆள். நம்ம அவ்வளோ லெவலுக்கு வளரலை. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி வந்து நியாயத்தின் கடவுள், தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சனி என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார்? மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார். வக்கரம் பெற்ற சனி என்ன நற்பலன்களை எல்லாம் தருவார் என்றால், வக்கர சனி 12ஆம் இடத்திலே, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது, இப்போ ஒரு சண்டேலேருந்து நம்ம வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான 6 நாள் நம்ம கண்டினியூஸாக வேலை செய்கிறோம், தொடர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும். அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டென்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். இதுதான் வந்து முக்கியமாக. அப்போது அந்த இருக்கின்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. லைக் த சேம். அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது உங்களை சனி படாப்படுத்த வந்திருக்கிறார், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார். எல்லாம் இருந்தாலும் சனி லீவ் விட்ட ஒரு 138 நாள்னா அது இந்த 138 நாள் தான். இது ஜூலை 13லேருந்து நவம்பர் 27 வரைக்கும். இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாள்லே தந்துடுறாரு. இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் 6 நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற, சனி மொத்தத்தையும் அன்றைக்கி நாள் கொடுத்துற ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கரம். அப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போ புதிய தொழில் தொடங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கூட்டு முயற்சிகள் தொடங்கலாம்.
சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்குமா? பிறக்கும். எதையுமே அதிபலம்னு பேர், பலா அதிபலான்னு பேர். அதிபலம்னா என்ன? அதிபலம்னா எதையுமே அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல். சாதாரணமாக நிறைவேற்றுறதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது. எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது. இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான், அந்த வக்கரம் என்பதுதான். அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனி வக்கர பயிற்சி. சனி வக்கரம் ஆகிட்டார்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏனால்ரா அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி மட்டும்தான் டிராப்பேஜ், பிளாக்கேஜே கிடையாது. கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சனியோட ஸ்பெஷல். அவ்வகையில் இந்த ஜூலை 13 தொடங்கி நவம்பர் 26 வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சியை ராசிதோறும் நாம் கண்டு வருகிறோம். சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது. அல்லது நீங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகிறது நல்லது. அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நல்லது. போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம், எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை என்னாலும் பெறலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள். 5-6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம்னா இங்கே போரூரில் மட்டும்தான் இருக்குது. எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள். நேரில் சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.